இது ரொம்ப முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்லேருந்து வந்திருக்கோம். இப்போ நானுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டடி சர்க்கிள்லேருந்து வந்திருக்கிறோம். நான் வந்து ஒரு அரசு கல்லூரி, அரசு ஸ்கூலு, கல்லூரி அப்படின்னு வந்தவன் தான் நான். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது அப்படின்றதே வந்து வந்து நம்ம ஊரில் வந்து நமக்கு கெத்தாக இருக்கும். ஆனால் அங்கேருந்து அப்படி வெளியே வந்த உடனே நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தாழ்வு மனப்பான்மை வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இங்கே சொசைட்டியில் வந்து இருக்குது. ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன நம்மக்கிட்ட பேசுறது, ஏன்னா நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் நம்ம என்ன கற்றுக்குறோம், அந்த கற்றுக்கிற கல்வி வந்து போதுமானதாக இருக்குதா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. இன்னொன்று, நம்ம கற்றுக்கிட்டது தான் கல்வியா அப்படின்றதும் ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்தது. நம்ம படிக்கிறப்பவும் நம்ம படித்து முடிச்சு வந்து வேற இன்ஸ்டியூட், அதாவது பெரிய இன்ஸ்டியூட்டில் வந்து வரப்போ வந்து ஒரு அந்த மாதிரியான நிறைய கேள்விகள் வந்து இருந்தது. ஸோ அதுதான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வர்றப்போ நமக்கு நிறைய தாழ்வு மனப்பான்மைகள் சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அப்போ அங்கேயே வந்து மெட்ரிகுலேஷனில் படிக்கிற பசங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கு, அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களோட ட்ரெஸ்ஸிங், அப்புறம் வந்து அந்த கல்வி கற்கிற தன்மை, அப்புறம் அந்த பசங்களுடைய மனநிலை. எங்கள் ஸ்கூல்லலாம் நான் படிக்கிறப்போ வந்து 10th ஒருத்தர் பாஸ் பண்ணாலே பெரிய விஷயம். அவ்வளோ பேர் படிப்போம், ஒரு 50 பேர் படிப்போம், அதில் ஒருத்தர் பாஸ் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. 12th நான் வந்து ஃபெயில், இங்கிலீஷில் வந்து நான் ஃபெயில் வந்து 12th வந்து. எனக்கு தெரியல, ஆனால் படிக்கணும்னு ரொம்ப நல்ல ஆசை, நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் 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 ஆனால் வந்து படிக்கிற ஒரு சூழ்நிலையை நம்முடைய சமூகமும் சரி, நம்முடைய கல்வியும் அந்த டைமில் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்ததா அப்படின்னா ஒரு கேள்வியாக தான் இருந்தது. ஆனாலுமே அந்த கல்வி கூடங்கள் வந்து என்னன்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் தான் கிரியேட் பண்ணுச்சு. அதுதான் ஒரு ஃப்ரீடமை வந்து எனக்குள்ள வந்து கொடுத்தது. நான் ஸ்கூலில் படிக்கிறப்போ நான் படித்ததை விட வரைஞ்சது தான் அதிகம். என் கிளாஸில் உட்காந்து நான் வரைஞ்சிட்டே இருப்பேன். என்னுடைய நோட்டில் எல்லாத்தையும் நான் வரைகிறது தான் அதிகம். படிக்கிறத விட கணக்கு பாடத்தை வந்து வாத்தியார் வந்து கணக்கு எடுத்துட்டு இருக்கிறப்போ நான் அந்த கணக்கு கூட எழுதுனதில்லை, நான் உட்காந்து வரைஞ்சிட்டே இருப்பேன். அது வந்து ரொம்ப ஒரு வகையில் அது ஃப்ரீடமாக இருந்தது. ஒரு வகையில் வந்து ஒரு பிடிக்காத கல்வியிலிருந்து சரி ஓகே, எனக்கு வந்து கணக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல, அதனால நான் வந்து படம் வரைகிற அந்த பீரியடை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியும் வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. ஓரளவுக்கு ஃப்ரீடமும் எனக்கு வந்து கொடுத்தது. அண்ட் வந்து வெரி கான்ஃபிடென்ட்டை வந்து கொடுத்தது. அங்கே இருக்கிற வாத்தியர்கள் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட பயங்கர ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. இது எல்லாமே சேர்ந்து தான் இருந்தது. இன்னொன்று, எனக்கு முக்கியமாக எங்கள் டீச்சர் 2 டீச்சர் இருந்தாங்க. ஒன்று வந்து ராணி டீச்சர், இன்னொன்று ஃபாத்திமா டீச்சர். ஃபாத்திமா டீச்சர்லாம் இல்லைன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியவே இல்லை. சின்ன வயசில் வந்து அவங்கள வந்து அவங்க குழந்தை மாதிரியே கொஞ்சுவாங்க நம்மளை. அவங்க எடுத்துகிட்டு வர சாப்பாடு கொடுக்கறது, நம்ம படிக்கிறத வந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நினைக்கிறப்போ அப்படி ஒருத்தங்க இல்லைன்னா ஒருவேளை நம்ம வந்து இந்த கல்வியில் வந்து தொடர்ந்து நம்ம வந்து இருந்திருப்போமா அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து என்னுடைய கல்வி காலங்களில் குறிப்பாக அரசு கல்வியில், அரசு பள்ளிக்கூடங்களில் படித்ததில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டும், அப்புறம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையும் கொடுத்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். இன்னொன்று, நான் என்னவா ஆகணுன்ற ஒரு யோசனையை எனக்கு கொடுத்தது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் படித்தது. 2 விஷயம் தான் என்னை வந்து பயங்கரமாக டிசைட் பண்ணிச்சு. காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப மெயின், குறிப்பாக இந்த ஹால் இருக்கிறது எல்லாமே நான் நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து நமக்கு நம்முடைய சொசைட்டியில் நிறைய இஷ்யூக்கள் இருந்தாலுமே நமக்கு வந்து இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்கள் ரொம்ப முக்கியமானதாக வந்து இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னமும் கூட இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத வந்து இங்கே நடந்திருக்க அந்த கண்காட்சி நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு கண்காட்சியாக நான் இதை வந்து பார்க்குறேன். நான் நிறைய இப்போ பழனிக்குமார் வந்து நிறைய இடத்துல இது மாதிரி வந்து ஒரு பசங்களை வந்து உருவாக்கி நிறைய பேர் வந்து ஃபோட்டோகிராஃபி சைடில் வந்து அவங்கள கொண்டு போயிட்டு அவங்களுடைய விசனை கொண்டு வரதுக்கான நிறைய வேலைகளை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். அந்த இதுவும் ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா இதோட கண்டிராத கோணங்கள் அப்படின்னு இருக்கு. நான் எப்பவுமே இந்த பெர்ஸ்பெக்டிவ் பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். என்னோட திரைப்படங்கள்ல கூட நான் அதுதான் சொல்லியிருக்கிறேன். லைக் வந்து
யாரு யாருடைய வாழ்க்கைய இப்ப நான் வந்து ஒரு கதை சொல்ல போறேன்னு வச்சுங்களேன். சினிமாவில் ரொம்ப டார்க்கா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் மெட்ராஸ் கதையை நிறைய இடத்துல சொல்றப்போ அதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்தது என்னன்னா, ரொம்ப டார்க்கா இருக்கு, ஒரு ஸ்லம் பேஸ்டு கதைனாவே டார்க் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்க மைண்ட்ல இருக்கு. ஆனா எனக்கு எப்பவுமே ஸ்லம்ல நான் வந்து என்னுடைய வாழ்க்கை டார்க்கா இருந்ததே இல்லை. என் வாழ்க்கை வந்து பயங்கர கலர்ஃபுல்லா இருந்திருக்கு, சந்தோஷமா இருந்திருக்கு, கொண்டாட்டமா இருந்திருக்கு. ஆனா இந்த தலித் லைஃப் பேஸ்டா, ஒரு ஸ்லம் லைஃப் பேஸ்டா வந்து நான் ஒரு கதை சொல்ல போறேன்னு சொன்னோடனே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கு. அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, இது டார்க்கு, இது ரொம்ப சோகம், அந்த மாதிரியான சில ஸ்டீரியோடைபிக் இமேஜஸ் இருக்கு, ஒரு எண்ணங்கள் இருக்குல்ல. அந்த எண்ணங்களை பிரேக் பண்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா நான் வந்து பார்த்தேன். அதனாலதான் மெட்ராஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து கலர்ஃபுல்லா வந்து ஒரு படத்தை வந்து ஒர்க் பண்ணோம். ஆனா அதுல வந்து எந்த விதமான கலர் பூச்சிகளும் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா மெட்ராஸ் படம் ஒரு ஸ்லம்ல தான் எடுத்திருப்போம். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வால்ல வந்து ஒரு பெயிண்ட் கூட பண்ணல. அதாவது ஒரு ஃப்ரேம்காக ஒரு எக்ஸ்ட்ரா பெயிண்ட் பண்ணுவோம், அந்த பெயிண்ட் பண்ணி அந்த இமேஜை நிறுத்தி அவங்களை வந்து கலர்ஃபுல்லாக காட்டுவோம் அப்படின்னு எந்த இடத்துலையும் மெனக்கடவே இல்லை. என்ன வால் இருக்கோ, என்ன மனிதர்கள் அங்கே இருந்தாங்களோ அந்த நடிகர்களை கொண்டு போயிட்டு நிக்க வச்சு நடிக்க வச்சு எடுத்த படம் தான் அது. எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க்குமே வந்து அதுல வந்து பண்ணல. எக்ஸ்ட்ரா லைட் கூட சொல்றேன், சினிமாவுக்கு போய் வந்து யூர் பண்ணியிருப்பாரு, யாரு முரளி சார் வந்து பண்ணியிருப்பாரு. முரளி சார் கிட்ட ஃபர்ஸ்ட் நாங்களும் முரளி சார் பேசிக்கிட்டதே இதுதான். அந்த 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 லொக்காலிட்டியை லைட் பண்ணி நம்ம வேற எதுவும் மாத்திர வேணாம், என்ன இருக்கோ அந்த சோர்ஸை வந்து நம்ம கேப்சர் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோம். அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து பயங்கரமா ஒர்க் ஆச்சு. மெட்ராஸ் வந்ததுக்கு அப்புறம் மெட்ராஸ் பத்தின பெர்ஸ்பெக்டிவ் ஒரு யோசனை இருக்குல்ல. அதிகம் ஸ்லம் கதைகள் என்னவே குறிப்பா அட்டகத்தின்னு ஒரு படம் எடுத்தேன். அட்டகத்தி படம் எடுத்துட்டு வந்து ஒருத்தர் வந்து படம் பார்த்தாரு. படம் பார்த்து முடிச்ச உடனே சொன்னாரு, இது வந்து ஆரண்ய காண்டம் படம் மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஆரண்ய காண்டம் படத்துக்கும் அட்டகத்திக்கும் வந்து பெரிய ஒரு டிராஸ்டிக்கான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆரண்ய காண்டம் லைஃபும் அட்டகத்தியும் ஒரே லைஃபா இருக்கு. அதனால இந்த லைஃப் ஆரண்ய காண்டம் வந்து ஒரு ஆக்ஷனை வந்து கையாளுது, ஆனா அட்டகத்தி அப்படியே ஒரு ரொமான்டிசத்தையும் ஒரு காதலையும் கையாளுது. ஆனா அந்த வாழ்க்கை வெவ்வேறு வகையான கதையை சொன்னாலும் அது வந்து ஒரு டார்க்கான ஸ்பேஸ்ல ரெண்டும் ஒரே மாதிரியான கதைன்னு பார்க்குற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அதை பிரேக் பண்றது தான் ஒரு பெரிய வேலையா இருந்தது. மெட்ராஸ் படமும் அதே தான் செஞ்சது. ஆனா மெட்ராஸ் படம் வந்து அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நான் ஏன் இது வந்து சொல்றேன்னா, அந்த பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறது, சேஞ்ச் பண்றது. இந்த சென்சார் போர்டு வந்து படம் பார்க்குறாங்க. சென்சார் போர்டு படம் பார்த்துட்டு அந்த படத்தை வந்து இந்த படத்துக்கு வேணா நாங்கள் A+ தரோம்னு சொன்னாங்க. ஏங்க A+ தருவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஸ்லம்ல இருக்கிறவங்களை பற்றி தானே படம் எடுத்துருக்கிறீங்க, நீங்கள் போய் ஸ்லம்ல இருக்கிற மக்களுக்கு மட்டும் காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் நாங்கள் ஒன்றா கிரியேட் பண்ணுறோம். காரணம் வந்து இந்த படம் வந்து ரவுடிகளுக்கான படம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீங்கள் எப்படி வந்து ஸ்லம்ல வர மக்களை ரவுடிகள்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். நான் அங்கிருந்து தான் வரேன், நானும் ஸ்லம் பேஸ்டு பையன் தான். அப்போ இங்கே நான் வந்து ஒரு ரவுடியா அப்படின்னு நான் வந்து கேள்வி கேட்கிறேன். இல்ல, இந்த படம் வந்து ரவுடிகளுக்கான படம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பயங்கரமா ஃபைட் பண்ணி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்திய சினிமாவில், தமிழ் சினிமாவில் மெட்ராஸ் வந்து ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவை கிரியேட் பண்ணிச்சு. அது பயங்கரமா மக்களுக்கு வந்து பிடிச்சது. மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்குள்ள உண்டாக்குன ஒரு படமா அது வந்து மாறுச்சு. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஏற்கனவே இந்த பொது புத்தியில இந்த சமூகம் உருவாக்கி வைத்திருக்கிற பெர்ஸ்பெக்டிவ். இந்த மாதிரியான மனிதர்கள், இந்த மாதிரியான மக்கள், இப்படி வாழற பகுதிகள், யோசனைகள், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு எழுதப்படாத ஆல்ரெடி வன்மையான எண்ணங்களுக்குள்ள சிக்க வைக்கிற ஒரு தாட்குள்ள பிக்ஸ் பண்ண வச்சிருக்கிற இந்த பெர்ஸ்பெக்டிவ் பிரேக் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாச்சு. ஆனா இன்னைக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியான ஒரு பாதையா மாறி இருக்கு. இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் வரைக்கும் வந்து அதோட பயணம் வந்து தொடருது. இன்னைக்கு வந்து ப்ளூ ஸ்டார் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு திரைப்படமா மாறி இருக்கு. அதோட கலர்ஸ், அதோட லைஃப் வந்து மக்கள் எல்லாரும் கொண்டாடுற ஒரு இடத்துக்கு வந்திருக்குன்னா அது ஒரு பெரிய ஒரு அந்த 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 பெர்ஸ்பெக்டிவ் எண்ணங்களை உடைத்து ஒரு மாற்று பெர்ஸ்பெக்டிவ், ஒரு இயல்பான இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் முன்வைக்கிறதே வந்து இங்க ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கு. சவாலை இங்க குழந்தைகள் இவங்க வந்து ரொம்ப சூப்பர் வந்து ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயங்கரமா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் போட்டோல இங்க இருந்து அப்படியே இந்த உலகத்துக்குள்ள நுழையிறப்போ இந்த குழந்தைகள் வந்து அவங்களுடைய எண்ணங்களோட அவருடைய பெர்ஸ்பெக்டிவ், அவங்களுடைய அழகியல் தன்மைகள் ரொம்ப இயல்பா இருக்கு. நீங்க வந்து மெனக்கடவே வேணாம். நான் அதுதான் சொல்றேன். இவங்களோட லைஃப்ல வந்து அழகியல் அப்படின்றது, வண்ணங்கள் அப்படின்றது ரொம்ப இயல்பா இருக்கு. ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்க வந்து இந்த வண்ணத்தையும் இந்த அழகியலும் அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் கண்ணுக்கு தெரியவே இல்லை. அப்ப இந்த குழந்தைகள் வந்து கண்களில் இருந்து ஒரு உலகம், அந்த உலகம் என்னன்னா இவர்கள் பார்க்க, அதாவது யாரெல்லாம்
இந்த பெர்ஸ்பெக்டிவை பார்க்க மறுத்தார்களோ, பார்க்க விருப்பம் இல்லையோ, என வழமையான கண்களோடு யாரெல்லாம் இந்த கோணங்களை பார்த்தார்களோ அந்த கோணங்களை ஒதுக்கிட்டு இவங்க ரொம்ப இயல்பா, இது எங்க வீடு, இது எங்க எங்க தெருவில் இருக்கிற பூச்சி, இது எங்களுடைய சிரிப்பு. மித்ரன் ஒருத்தர் எடுத்திருக்கான், செம்மையா எடுத்துருக்கான், பயங்கரமா இருந்தது மித்ரன் ஒருத்தர். அவனுடைய போட்டோகிராஃபி போய் பாருங்களேன், சூப்பரா இருக்கு, செம்ம லைஃப் அது. இப்போ இந்த 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 லைஃப் செம்ம சூப்பரா இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவ் ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. ரொம்ப இயல்பா இருக்கிற உலகத்தை, வாழ்வை அவர்களுடைய இயல்பிலிருந்து படம் பிடிக்கிறது இருக்குது இல்ல, அந்த படம் பிடிச்சு அப்படி காட்டுறது இருக்குது இல்ல, இது ரொம்ப முக்கியமானதா நான் நினைக்கிறேன். அண்ட் இதை பள்ளிக்கல்வித்துறை, தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை இதை ஒரு முக்கியமான ஒரு முயற்சியா எடுத்து மக்கள் கிட்ட கொண்டு போய் குறிப்பா குழந்தைகள் அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க கிட்ட எத்தனை சேர்க்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கிற ஒரு முடிவு ரொம்ப 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 முக்கியமானதா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ் சூழல்ல, இந்திய சூழல்ல இருக்கிற சிக்கல்களுக்கு, அந்த அரசியல் சிக்கல்களுக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட் எந்த அளவுக்கு ஃப்ரீடமா இருக்கணும், ஒரு ஆர்டிஸ்ட் எந்த மாதிரி யோசிக்கணும், ஒரு ஆர்டிஸ்ட் உருவாகிறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கு. அந்த வகையில குழந்தைகள் படிக்கிறப்பவே ஒரு ஆர்டிஸ்டா அவங்கள இந்த உலகத்தை பார்க்க வச்சு ஒரு சமூக நோக்கோட ஒரு தன் சுத்தி இருக்கிற ஒரு உலகத்தை கண் திறந்து பார்க்கிற ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு உண்டாக்கி கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு நிகழ்வா நான் பார்க்குறேன். அண்ட் தமிழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பு இது.